அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கட் ஆஃப் மார்க் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 பொறுத்தவரை பல குழப்பங்கள், பல கேள்விகளோடு நம்ம இதுவரை காத்துட்ருக்கோம். என்ன மார்க் கட் ஆஃப் மார்க்காக வரும், நிறைய ப்ரொடிக்ஷன்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்ராக்சிமேட் தான். ஸோ அஃபிஷியலாக கூடிய விரைவில் வரும். என்ன வரும் அப்படின்னாக்கா அஃபிஷியலாக ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய நிறைய இப்போயே கொஷின்ஸ் கிட்டத்தட்ட 10 கொஷின் பக்கம் பார்த்திங்க 10 வினாக்களுக்கு பக்கம் இது தவறாக இருக்குது. தமிழில் இருக்கக்கூடிய இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 6 வினாக்களோ 7 விளக்கணோ ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு தவறான இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ப்ரிடிக்ஷன்ஸ் சேலஞ்ச் பண்ண ரெடியாக இருக்காங்க. இந்த கொஷின்ஸ்க்கு இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. ஸோ எனிவே எப்படி இருந்தாலும் கொஷின் டஃப் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ கட் ஆஃப் மார்க்கை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்க்ரீனில் இருக்கிற இதுதான் உண்மையான கட் ஆஃப் மார்க்கா அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஸோ கொஷின் பேப்பர் எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 150க்கு மேலே எடுத்திருக்கக்கூடிய நபர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம் அப்படின்றது புரிஞ்சிடும். ஸோ நிறைய பேர் இல்லை ப்ரோ 160க்கு மேலே தான் இருக்கும், ஜென்ரல் ஜிடியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 160க்கு மேலே இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி 160க்கு மேலே எடுத்தவங்களாம் ரொம்ப ரொம்ப கம்மி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நிறைய பேர் இல்லை 150 எடுக்கிறதே பெரிய விஷயம், நீங்கள் 160 பாசிபிள் இல்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய விஷயம் நிறைய பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இஷ்யூஸ் இது பண்ணிவிட்டு எக்ஸாம் கேன்சல் பண்ணுவாங்களா, ரீ எக்ஸாம் வருமா, அதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை தலைவா. போராட்டங்கள் பண்ண கூட விட மாட்டாங்க. ரீ எக்ஸாம் நாட் பாசிபிள், ரைட்டா? இப்போ இந்த இஷ்யூஸ் எல்லாம் கம்மி பண்ண இன்னொரு விஷயம் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னாக்கா வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. கொஞ்சம் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணி இதை அப்படியே சைலண்ட் ஆகிடுவாங்க. இதுதான் நடக்கும். சரி, ஓகே. கட் ஆஃப் பற்றி பார்த்துடலாம். இப்போ இருக்கிறது ஒரிஜினல் கட் ஆஃபா அப்படின்னாக்கா இல்லை, இதுலேயும் சில சேஞ்சஸ் நடக்கும். எப்படி அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சாச்சு. ஆக்சுவலாக நீங்கள் மனசில் ஒரு மார்க் நினச்சிருப்பீங்க, ஆன்சர் கீ பார்த்துட்டு ஒரு மார்க் நினச்சிருப்பீங்க. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆன்சர் கீ வரும். வந்த உடனே பார்த்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் நினச்ச மார்க்லேருந்து ஒரு 5 மார்க் 6 மார்க் பார்த்திங்க அப்படின்னாக்கா கூடவோ குறையவோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதுதான் ஆப்ஷன் ஏ தான் ரைட்டுன்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் வேறு ஒரு ஆப்ஷன் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஒரு விளக்கமும் கொடுப்பாங்க, எக்ஸ்பெக்ட் கமிட்டி கொடுப்பாங்க. நீங்கள்லாம் பார்க்க தானே போகிறீங்க. ஸோ இதுதான் விஷயம். சரி, 5லேருந்து 6 மார்க் டிஃபர் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். இப்போ கட் ஆஃப் இது தான் 150. ஜிஎஸ்சில் ஜென்ரல் ஸ்டடீஸில் அதாவது ஜென்ரல் கேட்டகரி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜூனியர் அசிஸ்டன்ட் பிஓவுக்கு 150 ப்ளஸ் இருந்தால் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஜென்ரலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த டிகிரி லெவல் போஸ்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 151 ப்ளஸ் இருக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் போஸ்டிங்க்கு 145 இருக்குது. இதில் ஒரு இதை 145 விட கொஞ்சம் குறைய கூட சான்சஸ் இருக்குது. ஜென்ரலில் இதில் குறைய சான்சஸ் இருக்குது. டைஃபிஸ்க்கு 140 போட்டிருக்கு. அதே மாதிரி ஸ்டெனோக்கு 135 மாதிரி கேட்டகரி வைஸ் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கட் ஆஃப் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்ற விஷயத்த நான் சொல்லிடுறேன். இந்த கட் ஆஃப் பேசிஸில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகம். இதை விட ஒரு 5 மதிப்பெண்கள் கூடவோ குறையவோ வாய்ப்புகள் இருக்குது. அதை விட பெருசாக சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இல்லை. இது பெருவாரியாக எல்லார்ட்டும் கேட்டு எல்லோரும் சொல்லியிருக்கக்கூடிய மார்க்கின் அடிப்படையில். ஸோ உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது சேஞ்ச் ஆகுங்க. எப்படி அப்படின்னாக்கா கவர்மெண்ட் ஆன்சருக்கு விட்டால் மாறும், அப்போ சில சேஞ்சஸ் நடக்கும். இப்போ 2 ஆப்ஷனில் மட்டும்தான் கட் ஆஃப் சேஞ்ச் ஆக சான்சஸ் இருக்குது. ஒன்று கவர்மெண்ட் அஃபிஷியல் ஆன்சருக்கு வரும்போது அதுக்கு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சர்னு சொல்லுவாங்க, அப்போது ஒரு சேஞ்சஸ் நடக்கும். ரெண்டாவது அரசு தரப்புலேருந்து டிஎன்பிசி தரப்புலேருந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் சம்மந்தப்பட்ட அனண்டம் ரிலீஸ் பண்ணி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணும் பட்சத்தில் கட் ஆஃப் இன்னுமே 5 மதிப்பெண்கள் குறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஆனால் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா 100% 100% நிச்சயமாக வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தேர்வில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ரீ எக்ஸாம் அப்படின்ற மாதிரியான சான்சஸ் எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண மட்டும் சான்சஸ் இருக்குது அப்படின்ற தகவல். ஸோ நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை தான் வேண்டிக்க முடியும், என்ன பண்ண முடியும்னு தெரியல. ஓகே, நன்றி நண்பர்களே. மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களும் அடுத்தடுத்த வீடியோக்கள் சந்திக்கிறேன். நன்றி.